குட்டி மாமா என் குட்டி என்ன சொல்றா? உன்னை எப்படி டைவர்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். நோ நோ நோ. டேய் புத்திட்டு உட்கார்றா. சரி சரி. ஏன் ஜான்சி உள்ள போன கூட்டத்தை என்ன ஆளை காணோம்? ஏத்த அதான் சக்தி மாமா அங்க தானே இருக்காரு. அவர் இருக்காரு, பொண்ணை கடத்திட்டு போன கோஷ்டி இன்னும் வரலையே. கவலைப்படாத. ஏ பைத்தியம் மாதிரி எதுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஐயோ உன் நிலைமை எங்களுக்கு புரியுதுடா. இங்க பாரு அருண் போச்சு. பாரு அருண் உன்னை ஏமாத்தல, அத மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. நீ அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஐயோ ஆதிர மனசை விட்டுறாத. நீ மனசை விட்டா நாங்க எதுவுமே செய்ய முடியாது. சரியா? என்னன்னு போய் பாரு. பாரு அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பொம்பளை வீட்டுக்கு கூட விட மாட்டா. சரியா? ஆதிர வா போலாம். நம்ம பாப்போம், சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். சரியா? வந்துரு வா. வாங்க வெளிய. கண்ணை தொடச்சுக்கோ முதல்ல. நான் கணத்தோட நார்மலா இரு. ஓகே? அப்புறம் விட மாட்டாவ. ஏமா எதுக்கு இப்படி கதவை அடிக்கிற? என்ன பண்ணுவாங்க? மறுவீடு அழைக்கிறேன்னு வந்துட்டு ரூம்குள்ள போய் குசு குசுன்னு பேசிட்டா கதவை தட்ட மாட்டாங்களா? அப்பதான் நாங்க கூட்டு போறோம். வா ஆதிர. இந்தா அண்ணி, கல்யாண மண்டபத்துல பொண்ணை கடத்திட்டு ஒண்ணு கோஷ்டி இதுதான். அதான் உனக்கு தெரியுமே, நீ கல்யாண மண்டபத்துல இருந்தியே. தாருங்க, நாங்க அவளை கடத்திட்டுலாம் போல. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை இருந்து கூட்டு போய் பிடிச்ச கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம்னு நினைச்சோம். ஆமா. ஏக்கா ஏங்கா இப்படி எல்லாம் சொல்ற? என் மனசு கஷ்டப்படுமா இல்லையா? டேய் இதுகிட்ட போய் ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்க? இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் குணசேகரன் பார்த்து பாரு. பாத்து பாரு பாத்து பாரு. நாங்க கிளம்புறோம். கிளம்புறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? வந்ததுல இருந்து அவ மூளைக்கு மூளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஒரு வேளை கூட சமையல் கட்டுக்கு போல. போய் சமைக்க சொல்றே. என்னது சமைக்கணுமா? என்ன இவ்வளவு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, சமைக்க வேணாமா? என்ன சமைக்கணுமான்னு கேக்குற? உன் வீட்டுல நீ சமைக்க மாட்டியா? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வந்தா சமையல் கட்டுல போய் ஒரு காப்பியாவது போட வேணாம்? இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஏய் போய் சமடி போடி. மாமா ஏய் வந்த பொண்ண விளக்கேத்த சொன்னா விளக்கேத்த மாட்டேன் அந்த அலப்பற பண்றா. என்ன பொண்ணு வளர்த்திகளோ வீட்டுல. மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. விளக்கேத்துறதுக்கு எதுக்குடி மனசாட்சி? ஏய் போய் சமடி போடி. என்னால சமைக்க முடியாது. ஏய் சமைக்க போடின்னு சொல்லிட்டே இருக்க. போடி. சமைக்கணுமா? ஐயோ சமைக்கணுமா? ஐயோ ஆதிர ஆவுனா தாலியில கை வைக்கிற. முதல்ல கையெடு, தாலியை விட்டு கையெடு. ஆமா பெரிய தாலி. வேண்டுதலுக்காக எவனோ மரத்துல கட்டி வச்சிருந்ததை உன் மாமா எடுத்து கொடுத்துட்டா அது தாலி ஆயிடுமா? ஏதோ ஒண்ணு, நான் கட்டின தாலி தானே. ஆதிர கழட்டிடாதமா. சரி நான் கழட்டல. அப்போ நான் என் வீட்டுக்கு போகணும். போவா. சரி ஆதிர விருந்துக்கு போலாம். ஏமா நீ சும்மா நோய் நோயின்னு இருக்காத, அவெல்லாம் சமைக்க மாட்டா. ஆதிர விருந்துக்கு போலாம். ஆதிர ஏக்கா நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் சட்டை மாத்திட்டு வந்துடுறேன். நல்ல நேரம் முடிஞ்சிரும். இவளே ஒழுங்கா இருந்தாலும் இதுங்க வந்து கெடுத்து விட்டுரும் போல இருக்கே. அண்ணி போலாம். அண்ணி வாங்க. ஏய் ஆதிர, ஏய் ஆதிர, நான் தான் அப்பதே சொன்னேன்ல உங்ககிட்ட மண்டபத்துல, நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. ஆதிர இரு. எங்க அவங்கள போயிட்டாங்களா? ஜான்சி என்ன இது? அண்ணி உள்ள ஒல கொதிச்சிட்டு இருக்க, பாத்துக்கங்க. பாத்துக்கறேன். வா. ஏய் ஃபர்கானா, முஸ்கான் பாரு, என் மாமா உங்க அக்காவோட எல்லாம் விருந்துக்கு போறான். எங்க உங்க அம்மா? கூப்பிட்டு சொல்லிடு அவள்கிட்ட. கூப்பிட்டு காமெடி அவங்கள. அண்ணி என் புள்ள மறுவீடு போயிட்டு இருக்கான் பாருங்க. ஏக்கா என் புள்ள மறுவீடு போறான் பாருங்க. அக்கா சின்ன எதுக்குமா இப்ப ஊரை கூட்டுற? ஏன் ஊரை கூட்டி கல்யாணம் தான் பண்ணல, இத கூட சொல்ல கூடாதா? உடனே மூக்க படைச்சிட்டு வந்துருவா. வாடி போலாம். ஐயா எனக்கு ஓ மேலதான் நம்பிக்கை இல்ல. எதையும் குதர்க்கமா பண்ணாத. மாமா வீட்லயே நீ தான் டேஞ்சரான ஆளு. அடே அதெல்லாம் இனிமே அவளால பண்ண முடியாதுடா. மூக்க நாங்க போட்டிருக்கோம்ல, நம்மளே விட்டாதான் பாரு. ஒழுங்கா உங்க அம்மா கிட்ட சொல்லி வை, இல்லாட்டி திரும்ப இதை தூக்கி வீசிடுவேன். நோ 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 நோ. ஏமா சும்மா இருமா. நீ எப்ப பார்த்தாலும் அவளை குறைஞ்சிட்டே இருக்க. நானே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு வருத்தத்துல இருக்கேன். கறிவனத்துக்கு போறோம்ல, நீ ஒண்ணு சும்மா இரு. ஆமா என்ன சும்மாருன்னு சொல்லிட்டு நீ தான் சும்மா இருந்த உள்ள. என் புள்ள மறுவீடு போறான் பாருங்க. அண்ணி என் புள்ள மறுவீடு போயிட்டு இருக்கான் பாருங்க. மதுமிதா குட்டி உன் அண்ணி விருந்துக்கு போறேன் வரியா? விருந்துக்கு போறேன். விருந்து விருந்துக்கு போறான் அவன். அப்படி
மாமா வீட்டுக்கு. சரி வா கார்ல ஏறு. வா வா. சரிம்மா. ஏம்மா நான் கிளம்புறேன். நீ வீட்டில் பத்திரமா இரு. நீயே காய்ச்சி நீயே குடிக்காத. போய் அப்பா எங்கன்னு தேடு. சரியா? நானே அவருக்கு போன் அடிச்சு பார்க்கேன். 2 நாள்ல திரும்ப வந்துடுவேன். என்ன கரிகாலா, துணைக்கு ஒத்த ஆம்பளை கூட இல்லாம ஒரே பொம்பளையா உன்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன்லடா. இங்க இருக்கிற ஆம்பளைங்க ஒவ்வொருத்தனும் என்னை பத்தி என்னென்னலாம் பேசிருப்பாங்க, என்னென்னலாம் பிரச்சனை கொடுத்திருப்பாங்க. ஒன்ன நான் கைவிடலடா, ஒன்ன நான் கைவிடல. எனக்கு அழுக வருது. தெரியலடா, என்னமோ போறேன். நீங்க பாரு சட்டையா வீட்டுக்கு தான் வந்துருவாங்க. டிராமா பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. என்னடி டிராமா பண்றாங்க? நான் பிறந்து வளர்ந்து விளையாடி ஓடி ஆடின இடம் இது ஏன் ராஜ்யம்? என்ன பத்தி ஒவ்வொரு செங்கலும் பேசும். உங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? பூட்டி 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 ரகசியம் பேசி ஒண்ணும் இல்லாம ஆகிறதுக்கு நான் ஒரு திறந்த புத்தகம். ஜான்சி ராணிடி. உங்களை எல்லாம் நம்பி என் மவன் அனுப்புறேன், பத்திரமா பாத்துக்கங்க. எங்களை நம்பி ஏன் அனுப்புறீங்க? நாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, வழி மேல் விழு வச்சு காத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு 3 நாள் சொர்க்கத்தையே காட்டுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்துரும்ல. அது ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, உனக்காச்சும் மாமன்களாச்சு. நீ அவர்கிட்ட பேசிக்க. ஆதிர கூட தானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். உனக்கு ஏத்தம் தாண்டா. உனக்கு இருக்கு பாரு கரிகாலா, அங்க போய் இறங்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் அடிடா. வந்து நிப்பேன்டா. ஐயோ, அங்க என்ன நடந்தாலும் நானே தாங்கிப்பேன், நானே சமாளிச்சுப்பேன். நீ இங்கே இரு சரியா? நான் எதுனா போன் அடிக்கேன். இங்க பாரு, கவலையில ஓவரா குடிக்காத. குடியே கெடுக்கும். வீட்டுல போயிரு. முடிஞ்சா அப்பனே தேடி வை. விருந்துக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓட்டு மாமா, நல்லா போறதுக்கு இல்ல போங்க, மிதிச்சு ஓட்டுங்க. அக்கா, என் மவன் மறு வீட்டுக்கு போறான். 2 நாள்ல வந்துருவான். அக்கா கவனிச்சியா? என் மவன் மறு வீட்டுக்கு போறான். 2 நாள்ல வந்துருவான். என்னையாண்ணா மாப்பிள்ளை அழைக்க போன வந்துட்டாங்களா? இல்லைண்ணே, இன்னும் வரல. இன்னும் வரலையா? இன்னும் வராம என்ன செய்யறாங்க? ஏம்மா ரேணுகா, எங்கம்மா இருக்க? என்னாச்சு? போனவங்க இன்னும் வரலையா? யார கேக்குறீங்க? யாரை கேட்பாங்க? அதான் மாப்பிள்ளையை கூட்டு வரதுக்கு போனாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டாங்களான்னு கேட்குறாரு. வந்துருவாங்க. பாருப்பா, இப்படிதான் பதில் சொல்றாப்பா. எவ்வளவு நீளமா ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு வந்துருவாங்கன்னு சுருக்கமா ஒரு பதில் சொல்றா. கொஞ்ச நாளா உன் பொண்டாட்டி இப்படி தான் பேசிட்டு இருக்கா. என்னம்மா வரலையாங்கிறது ஒன்றும் அவ்வளவு நீளமான கேள்வி இல்லையே. அவளங்க ஈஸ்வரியா காலேஜ் போனவங்க என்ன வரலையா? தர்ஷன் ப்ரொஃபஸரை பார்த்து, பிறகு லெக்சரரை பார்த்து, அப்புறம் அவன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை பார்க்கணும். அதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. மீட்டிங்னா கூட்டமா எல்லாரும் தான் வருவாங்க. நம்மளே ஒத்தால உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்க இருக்க மாட்டாங்க. அதனால வெயிட் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரணும். முடிஞ்சா விட்டு வருவாங்க. இப்ப பாத்தீங்களா, சுருக்கமா ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு எவ்வளவு நீளமா ஒரு பதில் சொல்றான்னு பாரு. அந்த மளிகை சம்பளம் வந்துருச்சாமா? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டியா? பண்ணிவிட்டேன். இந்தா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சரி வாங்கப்பா, வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வாடா கரியாளா. மாமாப்ல வா வா. இரு எங்க போற? உள்ள எங்கம்மா போற? இருமா, அவன் கூட போய் சேர்ந்து நில்லுமா. பொண்ணு மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆரத்தி எடுக்க வேணாமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாடுறா. அதெல்லாம் வேண்டாம். ஏய் நில்லு. வேண்டாம்னா உனக்கு வேண்டாம், அவனுக்கு எடுக்க வேண்டாமா? இப்பதான் மாப்பிள்ளையா முதல்ல வீட்டுக்குள்ள வரேன், அவன் கூட போய் சேர்ந்து நில்லு. தனியால எடுக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். போமா போமா, அங்க போய் நில்லு. ஏய் ஆரத்தி எடுத்து ரெடியாமா? கலக்கி வச்சிட்டியா? இல்லையே. என்ன இல்லையே? ஏமா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க, ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்து ரெடி பண்ண சொன்னேன்ல, ஏன் ரெடி பண்ணல? நான் அத மளிகை லிஸ்ட்ல பாத்துக்கிறேன். மளிகை சாமான் லிஸ்ட்ல பார்த்தா இதை பார்க்க மாட்டியா? ஏமா நீ முத கல்யாணம் ஆகி வரும்போது உனக்கு ஆரத்தி எடுத்தோம்லமா, மறந்து போச்சா? அந்த மாதிரி இவங்களுக்கு எடுக்க வேணாமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, மறந்துருச்சு. மறக்கும். இதுக்கு மேல உன் பொண்டாட்டிட்டு என்னத்த பாப்பா சார்? சோறுல தான் போய் முட்டணும் எல்லாரும்.
ஏன் கல்யாணம் ரொம்ப முறையா செஞ்சீங்களா? இப்ப ஏதோ முறைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க, அவ உள்ளார போட்டோம். டேய் ஒத்திட்டு இருக்கியா நீ? முதல்ல ஆர்த்தி எடுக்க வேலையை பாரு போ. அந்த நீங்க செய்ய வேண்டியதானே? ஏம்மா நாச்சிய பெத்த நாயகி, அது பொம்பளைய செய்ய வேண்டிய வேலை, ஆம்பளை செய்ய முடியாது. எந்த ரூல்ஸ் புக்ல இருக்கு இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலைன்னு? இப்படிதான் பொம்பளைங்களை ஒதுக்கி ஒதுக்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. டேய் உன் வேலையை மட்டும் பாரு சரியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. டேய் போய் ஆர்த்தி எடு. ரேணுகா என்னன்னு போய் பாரு. வாங்க டீச்சர். ஒரு நிமிஷம் அங்க வாங்க. என்ன நீங்க ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க. வாமா. என்னடா கண்ணு? ஏதோ பிரச்சனை? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? தனக்கு தான் இந்த வீட்ல பிரச்சனை இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, ஏஜ் அட்டன் பண்ணிருப்பா போல, சொல்லாமலே இருந்திருக்கா. ஐயோ, என்ன ஐசு உனக்கு ஆச்சு? இதெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? என்ன இல்லக்கா, என்னன்னு கேப்ப. இருங்க, தனியா தான் உட்கார்ந்து இருந்தா. விசாரிச்சப்பதான் 3 நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னா. 3 நாளா? தனியா தான் உட்கார்ந்து இருந்தா. விசாரிச்சப்பதான் 3 நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னா. 3 நாளா? என்ன கண்ணு? சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? ஆளாளுக்கு நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாளே, அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி சொல்லல? நானும் எவ்வளவோ கேட்டுட்டேன், ஆனா அவ எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா. எங்க கிளாஸ்லயே ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, ரொம்ப காமா குவைட்டா இருப்பா. எல்லாருக்கும் ஐஸ்வர்யாவை பிடிக்கும். நானே ஐஸ்வர்யாவை தான் எக்ஸாம்பிளா எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏதோ உன் மனசுக்குள்ள சங்கடம் இருக்கும் போல, அது என்னன்னு நீங்க கேளுங்க, பாத்துக்கங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க, மன்னிச்சுக்கிறேங்க, பாத்துக்கிறேன். என்னடி உனக்கு வீட்டுல சொல்றதுல என்ன பிரச்சனை? ஐயோ, புள்ள ஆல்ரெடி ஏதோ பயந்துருக்கு. உள்ளார கூட்டு போ. இருங்கம்மா. இப்ப எதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க? நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, அழுகாதேம்மா. ஞானா என்னப்பா அது? உன்கிட்ட சொன்னாலா? ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு? பொம்பளை தானடி நீ? பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அது கூட இப்படி தெரியாம இருக்க? டேய் இருடா. பெத்த பிள்ளைக்கு ஒரு சடங்கு நடந்திருக்கு, அது கூட தெரியாம இருக்க? டீச்சர் வந்து சொல்லிட்டு போறாங்க, அப்படி என்னடி பெரிய வேலையை கிழிச்சிட்டு இருக்க நீ? ஏய், என்னடி கேட்டுக்கிருக்காரு இந்த ஆளு? வேலை பாக்குறியான்னு வந்து கேட்டுக்கிருக்கா. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆளுக்கு வேலை பாக்குறியான்னு கேக்குறிய? என்ன வேலையை நான் பார்க்கணும்? எந்த வேலையை நான் பார்க்கல. காலையில கருக்கல் எந்திரிச்சு மாட்டுக்கு தண்ணி காட்டி இருக்காங்களான்னு பார்த்து பாலை பீச்சி வந்து காப்பி போடுறதுல இருந்து காலை சாப்பாடு சமைக்கணும். முந்தா நாள் துவைச்சு வச்ச உங்ககிட்ட வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து தேய்ச்சி வைக்கணும். போடுறதுக்கு சட்டியோட கலர் மாறாம மேட்சிங்கா உங்க பீரோல எடுத்து வைக்கணும். அத்தனை வேலையும் பார்த்து உங்களை வெளியே அனுப்பி விட்டுட்டு தோட்ட வேலை, மராமத்து வேலை, கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அதை புக் பண்ற வேலை, இப்படி எல்லாரோட வேலையும் சேர்த்து நாங்க செஞ்சுக்கிருக்கோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன தேவைங்கிறீங்களோ அதை சமைச்சு கொடுத்து உங்களை ஜயனத்துல சாய்க்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்களே பார்த்து புட்டு மிச்சம் மீது இருக்கிறத சாப்பிட்டு நாங்க படுக்கிறோம். என்னைய வந்து வேலை பார்க்கலையான்னு கேட்டுக்கிருப்பீங்களா? என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை சரி இல்லைனாலும் ஆத்தா காரியை தான் கேட்பீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுனாலும் ஆத்தா காரியை தான் கேட்பீங்களா? அப்புறம் நீங்க இத்தனை பேரும் எதுக்கு ஆம்பளை நினைக்க இருக்கீங்க? பொம்பளைங்க சமாச்சாரம் பொம்பளைங்க தாண்டி பார்க்கணும். இங்க பாருங்க, என்னை எதுவும் பேச வைக்காதீங்க. உங்கள்ட்ட பேச வேணாம்னு வச்சிருக்கேன். என் வாயை திறந்தனா அவ்வளவு பேசிட்டு இருக்க. இனிமே ஒரு வார்த்தை என் புள்ள இப்படி ஆனது காரணமே நீதாயா? பேச ஐஸ்வர்யா பக்கத்துல இருங்க. பேசிட்டு இருக்கீங்க. என்னடா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா? இருப்பா நீ. மாமா என்னடா? எனக்கு ஆரத்தி. ஏய் நீ ஒருத்தன்டா ஆரத்தி அங்கேயே நிக்கிற. ஆரத்தி எடுக்க யார் இருக்கா? எல்லாம் பொம்பளை எல்லாம் உள்ள போயிட்டாங்க. எனக்கு ஆரத்தி எடுக்க தெரியாது, அதை நான் பழகல. ஆரத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வரவா மாமான்னு கேட்டாரா? ஏதாவது ஒரு காலை எடுத்து வச்சு வா, ரெண்டும் நம்ம கால தானே.
ஏண்டா கண்ணு, அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனை பாரு, அம்மா இப்படி உடைஞ்சு போயிருக்கு. ஏன்டா இப்படி செஞ்ச? இல்ல சித்தி, எனக்கு இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல சித்தி. இப்ப நான் சொன்ன மட்டும் என்ன செய்ய போறாங்க? என்ன கூட்டு போய் ரூம்ல அடைக்க போறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷனை நடத்தி கீழே இப்ப லூசு மாதிரி வந்திருக்கானே, அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்து இவன் தான் உன் புருஷன், இனிமேல் இவன் கூட தான் வாழணும்னு சொல்லுவாங்க சித்தி. எங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னா அவர் தயங்கி தயங்கி பெரியப்பா கிட்ட சொல்லுவாரு. யோசிச்சு 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள பெரியப்பா சொல்லுவாரு, இது என் வீடு, நீ சாப்பிடுற சோறு என்னோடது, நீ போடுற துணி என்னோடது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எங்க அப்பா கதறி பெரியப்பா காலில் விழுவாரு. அதோட என் லைஃப் காலியா போயிடும் சித்தி. அப்படி இல்ல ஐஷோ, தர்ஷினிக்கு அப்ப நடந்தப்போ நாங்க எல்லாரும் அவ கூட நிக்கலையா? அதே மாதிரி உனக்காகவும் நாங்க நிப்போம். இல்ல சித்தி, இந்த வீட்ல எல்லாமே போராடி தான் பண்ணணும். அப்படி ஒரு விஷயம் வேண்டாம் தான் நான் சொல்லல. இந்த வீட்ல பொண்ணா பிறந்தாலே அவங்களோட லைஃப் காலி சித்தி. ஆதிராத்த விஷயத்திலே புரிஞ்சு போச்சு. எங்க லைஃபோட அத்தனை ரைட்ஸையும் அவரே எடுத்துக்கிறாரு. அம்மா, என் கிளாஸ்ல படிக்கிற ஹேமா திவ்யாலாம் உன்ட்டு சொல்லியிருக்கேன்லம்மா, அவங்க எல்லாருமே ஏஜ் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அடுத்த நாள் சாதாரணமா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கம்மா. சித்தி, நீங்க தர்ஷினி கிட்ட என்ன சொன்னீங்க? இது பாடியில நடக்கிற ஒரு ஹார்மோன் சேஞ்ச். ஒரு பொண்ணோடம்புல நடக்கிற பயாலஜிக்கல் சேஞ்சை வச்சு இவங்க ஸ்டேட்டஸ் கேம் ஆடுறாங்க சித்தி. ப்ளீஸ்மா, நீயாச்சும் புரிஞ்சுக்கோமா. பெரியப்பா காசுல நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடத்தணுமாமா? நீ நினைக்கிற மாதிரி செய்யலாம்டா, நீ நினைக்கிற. பெரியப்பா ஒவ்வொரு தடவையும் அப்பா பத்தி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும், அழுகையா வரும். என்னையும் உங்களை மாதிரி ஆக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாமா இந்த ஃபங்க்ஷன். இது நடக்கணும்னு நீ நினைக்கிறியாமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கு பிடிக்காது, வேண்டாம். நீ நினைக்கிற பெரியப்பா ஒவ்வொரு தடவையும் அப்பா பத்தி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும், அழுகையா வரும். என்னையும் உங்களை மாதிரி ஆக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாமா இந்த ஃபங்க்ஷன். இது நடக்கணும்னு நீ நினைக்கிறியாமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கு பிடிக்காது, வேண்டாம். சித்தி, என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க தெரியுமா சித்தி? குழந்தைங்களை உட்கார வச்சு உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க சித்தி. இந்த வீட்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த் கான்வர்சேஷன் நடந்திருக்கா சித்தி? நாங்க எல்லாம் குழந்தைங்க தான், ஆனா எங்க லெவலுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் இருக்கு சித்தி. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா சும்மா சாக்லேட் வாங்கிக்கோ, ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு காசு கொடுப்பாங்களே தவிர உனக்கு பிடிச்ச புக் வாங்கிக்கோன்னு சொன்னதே இல்லை சித்தி. ஏன்னா நம்ம வீட்டோட கல்ச்சர் அவ்வளவுதான். இல்ல ஐசு, அவங்கலாம் உடனே அவங்கள படிக்காதவங்கன்னு சொல்லாதீங்க சித்தி. படிக்காதவங்களும் எப்படியா இருக்காங்க? நாம தான் படிக்கல, நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு எவ்வளவு பாடுபடுறாங்க. இவங்கெல்லாம் அப்படி இல்ல சித்தி, அப்படி இருக்கவும் மாட்டாங்க. இவங்க வேற டைப் சித்தி. ஏய், என்ன டைப்? வயசுக்கு மீறின பேச்சா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க உன்னைய? எல்லாரும் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. மாமா, கொஞ்சம் கீழே போறீங்களா? மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஐஷு, இங்க சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ ஆடிட்டு இருக்காத. 3 நாளா வெளியில சொல்லாம எங்க கூடவே சேர்ந்து புழங்கிட்டு இருக்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்க இருக்கியா? அம்புட்டு தான் உனக்கு மரியாதை சொல்லிவிட்டேன். உன் சொற்பொழிவைத்தோட நிறுத்திக்கிட்டு இருந்து ஓடி போயிரு. இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி? என்ன பேசுற? எதுக்கு பாராட்டுற? உனக்கு பொண்டாட்டிய வந்து தொலைஞ்ச பாவத்துக்கு தான் இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல கூனி குறுகி போய் நின்னுக்கு இருக்கேன். இனி என் பிள்ளையும் அதே நிலைமையில கொண்டு வந்து வைக்கலான்னு பாக்குறியா? என்ன மனுஷையா நீ எல்லாம்? பெத்த புள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம ஒழுங்கி இருக்கு. அது என்ன எதுன்னு உனக்கு பதறலையா? அது சொல்லாதது தப்புன்னு வந்து அதையே மிரட்டுற. உனக்கு பிறந்த புள்ள தானே இது? எவ்வளவு தன்மானத்தோட பேசுது பாரு. காரி துப்புற மாதிரி கேள்வி கேட்கிறாயா? நாக்க புடிங்கி சாகலாம் போல இருக்கு. சோத்த திங்கிறவனா தான் முதல்ல உன் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு அதில் சொல்லிட்டு தான் மறுவேலை பாருங்க. என்னடி வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க? அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்னு முடிவு பண்றீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் வயசுக்கு வர்றது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்கிறத சொல்லி கொடுக்கறது இல்ல.
அதை விட்டு போட்டு ஆள் கண்ட ஆள் சாட பேசவும் வீட்டு ஆம்பளையில கிண்டல் பண்ணவும் சொல்லி கொடுத்தா இப்படி தான் நடக்கும். இல்ல பெரியப்பா, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. எப்படி இருக்க கூடாது, அடுத்தவங்களை எப்படி நடத்த கூடாதுன்னு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன்.